எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எல்லோரும் இந்த வேத பகுதியை தியானியுங்கள். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுதலில் அசைவு இல்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு Make noise unto God of என்ன Israel. விசுவாச கை தட்டு. Let us all clap. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவர் சொன்னார், The Lord said, நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், for I have promised you. நான் உண்மை உள்ளவன், He is faithful. நான் பொய் உரையாத தேவன். He never says lies. ஆனால் But நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில் அறிக்கையிடுகிற அறிக்கைகளிலே நீங்கள் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க let வேண்டும் us hold என்கிறார். fast the profession of our faith without wavering. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அசைந்து And விடுகிறார்கள். many spiritual life they are wavering. சத்துரு அவர்களை அசைத்து விடுகிறார். Demon try to shake him up. இயேசுவிடத்திலே அசையும்படி அவன் வருகிறான். He coming draw near to Jesus to அவர் shake. 40 நாள் உபவாசித்துக் கொண்டிருக்கிறார். He stepped into 40 days fasting. அப்பொழுது அவன் வந்து அவரை அசைக்க வேண்டும் என்று He தீர்மானித்தான். tried to check Jesus. அப்போது அவரை பார்த்து சொன்னான், He said to him, அவருக்கு பசி உண்டானதை அவர் அறிந்தான். he was so hungry he knew ஒரு that. பக்கம் இயேசுவானவர் இருக்கிறார், One side Jesus Christ, மற்றொரு பக்கம் ஆவியானவர் other இருக்கிறார், side Holy Ghost, மற்றொரு பக்கம் சாத்தான் இருக்கிறான். opposite side demon. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen, இயேசு ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். Jesus led by the Holy Spirit to the wilderness. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் கூறுகின்றன. Matthew chapter 4 verses 1 on அவர் says, 40 நாள் உபவாசிப்பதற்காக மலையின் மேல் to ஏறுகிறார். take 40 days fasting அவர் he climbed கூட on the mountain, பரிசுத்த ஆவியானவர் போகிறார். going with this Holy அதன் Spirit, அர்த்தம் என்ன? meaning அவருடைய ஜீவன் அவர் கூட தான் போகிறது. his life also going with him. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Praise God. பார்க்கலாம். ஆவியானவர் அவரோடு செல்லுகிறார். Spirit of God walking with him. ஆனால் பிசாசு அந்த இடத்துக்கு வருகிறார். Demon reached the place அப்போது அவன் சொன்னான், and he said, இந்த கற்களை அப்பமாக்கும் என்றான். can you make these stones become bread? ஆவியானுடைய தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாசத்தை அவன் அசைக்க பார்த்தான். Try to testify the faith of அப்போது Christ. இயேசு சொன்னார், Jesus said, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று man எழுதியிருக்கிறது. shall not live by bread alone, every proceedeth word from the mouth of God. பிசாசால் அசைக்க முடியாத ஒரே ஒரு விருப்பாரன் அப்பன் இயேசு மாத்திரம்தான். Amen. Satan failed before Jesus Christ. இந்த வேத பகுதிகளை கவனிங்கள். Look at the portion from the Bible. அப்பொழுது தாழ குதியும் என்றான். And he said, jump down. அப்பால போ சாத்தானேன்னு He சொல்றாரு. said, get behind me, Satan. அவருடைய விசுவாசத்தின் அசைவையும் அறிக்கையும் அவன் அசைக்க பார்த்தான். அவர் உறுதியாயிருந்தார். He tried to test the faith of God, but he was remain in his faith. இந்த வேத பகுதிகளை கொஞ்சம் கவனிங்கள். Pay attention to this Bible. நான் உங்களை சற்று ஆவியானவர் அருகே நிறுத்தி இயேசுவானவரை பார்க்க வைத்து பிதாவானவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். I relate to bring you near the Holy Ghost and claim the promises of God and stand with Jesus Christ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வேத பகுதிகளை கொஞ்சம் கவனிங்கள். Pay attention to the word of God. நீங்கள் நம்பிக்கையும் நீங்கள் அறிக்கை எடுக்கிற அறிக்கைகளிலும் உறுதியாய் இருக்கும்படி ஜாக்கிரதையாய் இருக்கும்படி விரும்புகிறார். Hold fast the profession of your faith without wavering. இன்றைய உங்களோடு கூட பேசுகிற அவர் கொடுக்கிற ஒரு வல்லமை நிறைந்த வாக்கு என்ன தெரியுமா? What is the powerful promise of God for us? உறுதி. Hold fast. ஏன் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word of God நீங்கள் say? நம்பிக்கொண்டிருக்கிற உங்கள் நம்பிக்கை, Your faith and confidence. நீங்கள் எந்த காரியத்தை அறிக்கை இடுகிறீர்களோ What does the matter? You may அந்த confess. காரியம் எனக்கு ஜெயமாக முடியும் என்கிற உறுதி உனக்கு வர You வேண்டும். need I will overpower. ஆனால் அப்படி இருக்குமானால் If you have this, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is faithful that promised you. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். portion from the Bible. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எபிரேயர் 11:1 சொன்னார். Hebrews 11 verses 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவின் உறுதி. Faith is the substance of things hoped for. கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. இதனாலே முற்காலத்திலே தேவனுடைய பிதாக்களாகிய நமக்கு இருந்த பரிசுத்தவான்கள் நற்சாட்சியம் பெற்றிருக்கிறார்கள். By it the elders obtained a good report. பலத்த கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. நம்முடைய விசுவாசம் நம்பப்படுகின் உறுதியாய் இருக்க வேண்டும். our faith is substance of things hoped for. நாம் அறிக்கை இடுகிற அறிக்கை உறுதியாய் இருக்க Our வேண்டும். confession should be நம்முடைய remind. விசுவாசம் உறுதியாய் இருக்க Our faith வேண்டும். should be strong. உறுதியாய் இருக்குமானால் If it be strong, ஒரே ஒரு வார்த்தை தான், one word. இயேசுவை போல சொல்லலாம், Like அப்பாலே போ. Get behind me.
யாரு? Satan. சத்தமா சொல்லுங்களே. Amen. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு. Glory be to God. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap and faith. ஹalleluya. Praise the Lord. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, Man shall not live by bread alone, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, but every proceedeth word from the mouth of தேவாதி God. தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, Every proceedeth word from the mouth of அது God. இருபுறம் கற்குள்ள வார்த்தை, It's a two-edged sword. எந்த பட்டயத்திலும் கற்கான வார்த்தை, Sharper than any sword. அது ஊனையும் சீளையும் பிதிக்கு எடுக்கிற வார்த்தை. It will destroy anything. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். be to God. பலத்த கைகளை தட்டி Loudly. அல்லேலூயா. Hallelujah. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in இந்த Christ. வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். portions of அதைத்தான் the Bible. பவுல் சொன்னார். That's what Paul the என்ன apostle சொன்னான்? said. What does he say? நீங்கள் நம்பியிருக்கிற நம்பிக்கையும் உங்களுடைய அறிக்கை இடுதல் உறுதியாக அசைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். You need unshakable confidence and faith upon God. எது நடந்தாலும் Whatever அசையக்கூடாது. happened, don't shake it. என்ன நடந்தாலும் Whatever அசையக்கூடாது. happened, don't shake it. அதுதான் விசுவாசத்தின் That உறுதி. is the power of faith. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அதைத்தான் பவுல் சொன்னான். That's what Paul the apostle விசுவாசமானது நம்பப்படும் உறுதி என்றான். He said faith is a substance of the காணப்படாத things of hope, நிச்சயமா இருக்கிறது. the evidence of things not seen. உறுதியான விசுவாசம் உனக்குள் You இருக்குமானால், have a strong faith, அசைவில்லாமல் இருக்குமானால், unshakable, எதற்கும் அசையாமல் இருக்குமானால், unshakable for anything, என்ன வந்தாலும் அசையாமல் இருக்குமானால், unshakable for நீ anything, தான் ஜெயித்து விட்டாய். you are the victorious. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு Praise God. ஹalleluya. Praise the Lord. இதுதான் விசுவாசத்தின் வல்லமை. That is the power of faith. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ராஜாவாகிய சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்ற. King Solomon should be blessed. Listen to me. கவனிங்கள். ராஜாவாகிய சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். King Solomon should be blessed. ஆனால் But அவன் தகப்பனாகி தாவீதின் சிங்காசனம் the throne of his father David கர்த்தருக்கு முன்பாக Before God. உறுதியாய் இருக்குமா? hold fast and strong Say before God. hallelujah. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Praise the Lord. ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து விட முடியும். He can give the blessings to you. காரணம் எப்படி? When? சாலமன் எப்படி How ஆசீர்வதிக்கப்பட்டார்? Solomon blessed? அவன் தகப்பனுடைய சிங்காசனம் உறுதியாய் இருந்தது கர்த்தருக்கு முன்பாக. Because the throne of his father David is strong before God. அநேக நீதிமான்கள் பரிசுத்தவான்களை குறை சொல்லுவார்கள். Many saints are speaking ill about the saints. மோசேயை குறை சொல்லும் நிறைய பேர் இருக்கிறார்கள். Many speak ill about Moses. தாவீதை குறை சொல்லுகிற நீதிமான்கள் Many இருக்கிறார்கள். speaking ill about David. பவுலை குறை சொல்லுகிற மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் Many இருக்கிறார்கள். speaking ill about என் Paul. அருமையான சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in வேதம் Christ. சொல்லுகிறது, The Bible says, பாவிகளே Oh, sinners, உங்கள் கைகளை ஜலத்தினால் சுத்திகரியுங்கள் என்று எழுதியிருக்கிறார். cleanse your hand with water. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look பாருங்கள். at the portion of வேதம் the Bible. எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. Very clearly the scripture என் அன்பு says சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, ராஜாவாகிய சாலமன் King Solomon ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். should be blessed. ஆனால் அவன் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனம் But the throne of his father David கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் உறுதியாய் இருந்ததா. always remaining before God. 1 ராஜாக்கள் 2:45 First சொல்லுகின்றன. Kings 2:48. 1 நாளாகம் 8:7 வாசித்து First பாருங்கள். Chronicles 8:7. வேதம் எவ்வளவு அதன் மேன்மையை பற்றி சொல்லுகிறது. Bible says about the honorable things of God. சங்கீதங்களின் புத்தகம் 73:4 பாருங்கள். Psalm 73:4. அந்த உறுதி எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்று சொல்லி. It reveal about the சங்கீதங்களின் புத்தகம் 89:21 வாசித்து பாருங்கள். 81:21. அந்த உறுதி எவ்வளவு மகிமைக்குரியது என்று சொல்லி. It reveal about the glory of the சங்கீதங்களின் confidence. புத்தகம் 112 அதிகாரம் 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். 112:8. நீ உறுதியாய் இருக்கும்போது சத்துரு கீழே விழுவதை காண்பாய். When you stronghold, Satan will fall before you. ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு சொன்னார், Prophet Isaiah to the people of தேவனுடைய Israel உறுதியான வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி. about the strong words of God. ஏசாயா 33:4 வாசித்து பாருங்கள். 33:4 of வேதம் Isaiah. அவ்வளவு அழகாக சொல்லுகிறது. The Bible says உன்னுடைய விசுவாசம், your faith, உன்னுடைய நம்பிக்கை, your confidence, நீ அறிக்கை இடுகதில் the confession of your word அசைவில்லாமல் உறுதியாய் இருக்கணும். be unshakable. அப்படி உறுதியாய் இருக்குன்னா If you remind, நீ கட்டு விரியும் பாம்பின் புத்தில கையை விட்டு விளையாடுவையா. you can destroy any serpent, sir. வேதம் சொல்லுகிறது, Bible says அவனுடைய பிள்ளைகள் கட்டுவிரியன் பாம்பின் புத்துக்குள் கையை விட்டு பாம்பை பிடித்து விளையாடுவார்களா. they are put their hands into the nest of the serpent and they will play with the ஒரு அல்லேலூயா serpents. சொல்லுங்களே. Hallelujah. யோபுக்கு ஒரு உறுதி இருந்தது. Job had a confidence. யோபு சொன்னான், Job said, அவரை என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா though இருப்பேன் he என்றார். kill me, I will put trust in him till the end. Praise God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Hallelujah. Hallelujah. அவர் என்னை கொன்று போட்டாலும் Though he kill me, அவர் மேல் நம்பிக்கையா I will இருப்பேன். put my trust in என் him. வழிகளை To my அவருக்கு way. முன்பு I will ரூபகணப்படுத்துவேன். explain my ways before நான் God. போவேன், I will go அவரை பார்ப்பேன், I will see. அதை எல்லாம் சொல்லுவேன் என்றார். and I will share my deeds. யோபு to him. 13:15 வாசித்து Job 13 பாருங்க. verses 15. அதனால அவன் பொண்டாட்டியை பாருங்க. Look at the wife of Job. அவன் உறுதியை கண்டு அவன் பொண்டாட்டி பெருமைப்படாம சிறுமப்பட்டு விட்டாள். She despised the
faith of Job. நேர யோபு பார்த்து கேட்கிறா, She said to Job, பெத்த வயிறு இல்லையா, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்பாங்க இல்லையா, you know, she gave birth to 10 children, isn't it? பெத்தவ சுகமா வாழ்ந்த ஒரு காலத்துல In those days she was 10 well. பிள்ளைகளை பெற்றெடுத்தா, Gave birth 10 children. கிழக்கத்தின் புத்தில் சீமானுடைய மனைவியா இருந்தாள், Wife of this, பேரும் புகழுமா இருந்தாள். அவருடைய வாழ்க்கையில பிசாசு ஒரு சோதனை கொண்டு வந்தான். Trials came in her life. அந்த நேரத்திலும் கூட யோபு தன் உறுதியை மாற்றிக்கொள்ளவே இல்லை. Job never give up his attitude. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. அவன் சொன்னான், He said, அவர் என்னை கொன்று போட்டாலும் He kill me. அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். I will put trust in him. அவருக்கு முன்பாக போய் I'll go before என் him. வழிகளை ரூபகனப்படுத்துவேன் And என்றார். explain my ways. பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, Shake your hand. உறுதியாயிருங்க. We remain, sir, நாம் நம்புகிற நம்பிக்கையிலும் in our confidence. நாம் அனுதினம் அறிக்கையிடுகிற Word அறிக்கையிலும் of confession. அசைவில்லாமல் Be உறுதியாயிருப்போம். unshakable. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to பலத்த God. கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible says. யோபுனுடைய மனைவி பார்த்து சொன்னா, This wife of Job said, நல்ல கவனிங்க, புருஷன் உத்தமமா இருக்கிற தப்பா, is it wrong husband is upright? நீ இன்னமும் உத்தமத்தில் இருப்பானேன், How long you will be in upright? இன்னமும் உத்தமத்திலே உறுதியாய் நிற்பானேன். How long you are steadfast in your தேவனை faithful? தூஷித்து ஜீவனை விடுறான்னா, Curse the Lord and die. அப்பொழுது அவன் மனைவி அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் ஆ உறுதியாய் நிற்கிறீரோ, இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும். உத்தமத்தில் இருக்கிற தப்பா, உறுதி இல்லன்னா ஆசீர்வாதம் இல்லங்க. If you not remain, you cannot see the blessings of God. மல்லு கட்டி நிக்க கூடாது, Don't fight against உறுதியா twice. இருந்து பாரு. Remain in ஜெயத்தை faith. கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். God brings victory. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's all clap. என் அருமையான மகனை மகளே, Son and daughter, இந்த வேத வசனத்தை சற்று கவனிக்க வேண்டும். With the Bible. நாம் நம்புகிற நம்பிக்கை, Our confidence. நாம் அறிக்கையிடுகிற அறிக்கைகளில் Word of confession. அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். Be unshakable. அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். He who promises faithful. Say hallelujah. Hallelujah. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Amen. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நான் உறுதியா இருப்பேன். I will remain in faith. வாக்குத்தத்தம் எனக்கு பலிக்கும். Promise will take place in my life. வாக்குத்தத்தம் என்னை ஆசீர்வதிக்கும். Promise will bless. 1 பேதுரு 5:9 வாசித்து 1 Peter பாருங்கள். 5 verses 9. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கையை தட்டி எதிர்த்து 3 அல்லேலூயா நில்லுங்கள். சொல்லுங்க. கை தட்டி சொல்லு கர்த்தருக்கு. Glory be to God. விசுவாசத்துல உறுதியா இருந்து வெச்சுக்கோங்க. இப்படி வா. If you set fast in your faith, நல்லா கவனிக்கணும். listen. விசுவாசத்துல உறுதியா இருந்துட்டா If you set fast in your faith, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஒரு வல்லமை வரும். you can feel a power. என்ன வல்லமை வரும்? What is that power? எதிர்த்து நிற்கிற வல்லமை. To resist the devil. யாருக்கு? To whom? சாத்தானுக்கு முன்பு. Against the Satan. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. hallelujah. ஆனா யார்கிட்ட எதிர்க்கணும்? To whom? சாத்தான் கிட்ட எதிர்க்கணும். Resist the Satan. சகோதரர்கிட்ட அல்ல. Not brothers. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. hallelujah. Praise God. சகோதரரிடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord said, how we எல்லாவற்றையும் நம்புங்கள், believe everything, நம்பக்கூடியதை நம்புங்கள். but believe the faithful things. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Steadfast in the faith and resist the devil. நீ எப்பொழுது விசுவாசத்தில் உறுதியா நிற்கிறையோ, When you steadfast in your faith, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருப்பதற்கு சாத்தானுடைய வேலை. the work of demon to change the blessings from you. விசுவாசத்தில் In faith உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். and resist the என் devil. அருமையான மகனே மகளே, இந்த வார்த்தை உன்னோடு கூட ஆண்டவர் பேசிக் The Lord is கொண்டிருக்கிறார். speaking to you. என் அன்பு தெய்வ ஜனமே, Children of God. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், Hebrew 11. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எடுத்து வாசித்து பாருங்கள். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை. Verses 27. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல அதிர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து கரங்களை தட்டி Praise be to God. விசுவாசத்தினாலே அதிர்சனமானவரை, தரிசி- அற்புதமானவரை, ஆச்சரியமுடையவரை, இவ்வளவு பெரிய வானத்தை பூமியை படைத்தவரை தரிசிக்கிறதுனாலே, By faith seeing him who is invisible. தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் இருந்து எகிப்து விட்டு போனான். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லியா. Amen. என்ன விசுவாச கைத்தட்டு. சாத்தான் 1000 கோபம் அடைந்தாலும் சரி,
Satan may become angry. நீ விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பாயானால் If you remain in your faith, அவரை தரிசித்து விடுவாய், you can see அவரை the பார்த்து invisible விடுவாய், God. You can see invisible அவரோடு God. பேசி விடுவாய், Speak with invisible அவரோடு God. நடப்பாய். You can walk with invisible Hallelujah. God. Hallelujah. இதுதான் விசுவாசத்தின் அறிக்கை. That is a word of confession of faith. My dear brother and sister, சகோதரனே சகோதரி, நாம் அறிக்கையிடுகிற அறிக்கைகளிலே the word of our confession, அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். be unshakeable. அப்படி இருப்பீர்களா? If you be like that, உங்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவனும் இல்லை. there is no one like you. உங்களைப் போல் உயர்த்தப்பட்டவன் எவனும் இல்லை. Oh, you are honorable than உங்களைப் all. போல் பாதுகாக்கப்பட்டவன் You எவனும் are இல்லை. protected than பலத்த all. கைகளை தட்டி தேவனுக்கு மூணலைய சொல்லுங்கள். Praise be to அதனால தான் God. பேதுரு சொன்னார், Peter said, உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்றார். set hold in your faith. இங்கே நீங்கள் அதர்சனமானவரை காண்பதற்கு உறுதியாயிருங்கள். Be remain to see the invisible எத்தனை God. பேர் கோபப்பட்டாலும் சரி, How many may come against அதற்கு you? அவன் பயப்படாமல் எகிப்தை விட்டு புறப்பட்டான், தன் ஜனத்தை வழி நடத்தினான். He doesn't bother. By faith he forsook என் Egypt. அருமையான மகனே மகளே, Son and daughter உன் of Christ. விசுவாசம் உறுதியாயிருக்குமானால் If you remain in your faith, சிவந்த சமுத்திரம் பிளக்கும். Red Sea will divide before you. கைகளை தட்டி தேவனுக்கு மூணலைய சொல்லுங்கள். Praise be to God. தண்ணீரை தேவன் 4 முறை பிரித்தெடுத்தார். 4 times the Lord divided the water. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது When people came from சிவந்த Egypt, சமுத்திரத்தை பிளந்தார். divide the Red Sea. கரங்களை தட்டி தேவனுக்கு முன்னலைய சொல்லுங்கள். Praise be to God. ஹalleluya. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. அதே ஜனங்கள் யோர்தானுக்கு வருகிறார்கள். When they reach Jordan, உடன்படிக்கை பெட்டி சுமந்து வருகிற ஆசாரியருடைய உள்ளம் கால்கள் பட்ட உடனே யோர்தான் இரண்டாய் பிரிந்தது. when the palm of the legs of the priest should touch the river divided into 2. அதே யோர்தான் மூன்றாம் தரம் At the third time, எலியாவும் எலிசாவும் புறப்படும் பொழுது Elijah and Elisha இரண்டாய் பிரிந்தது. divided into 2. அதே யோர்தான் Same Jordan. எலிசா இக்கரை வரும் பொழுது When Elisha- இரண்டாய் பிரிந்தது. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், Let me say a prophecy to you. உங்கள் விசுவாசம் உறுதியாய் இருக்குமானால் If you remain in your faith, சிவந்த சமுத்திரம் பிளக்கும். Red Sea will divide before you. இரண்டாய் It பிளக்கும். will divide before you. உன் இராணுவங்கள் அனைத்தையும் முழுக்கடிக்கும். He will destroy your நீ சுகமாய் உலர்ந்த தரையிலே செல்லுவாய். safely. He will overcome 4 the world. முறை நதியை பிளந்த கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறார், The Lord, He could divide the sea. நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கைகளை அசைவில்லாமல் இருங்கள். Be remain in the word of your உங்களை நான் confession. வாலாக்காமல் I will தலையாக்குவேன். make your head not a நீங்கள் tail. கீழாகாமல் You மேலாவீர்கள். will already அத்ரசனமானவரை தரிசிப்பதற்கு. to see the invisible God. ஒரு இஸ்ரவேலின் குமாரத்தி விவாகம் செய்து 2 ஆண் பிள்ளையை பெற்றிருந்தாள். A daughter of Israel married and she gave birth 2 children. அவள் தன் வாழ்க்கையில் உயர்ந்து வாழ வேண்டும் என்று, பணக்காரனாய் வர வேண்டும் என்று, தொழிலை பெருக வேண்டும் என்று தேவனுடைய நகரத்தை விட்டு பாவ நிறைந்த இடத்திற்கு போனாள். To become rich, she gave up the city of God and get into the city of idol. அந்த பட்டணத்திற்கு மோவாப் தேசம். The name of the city called Moab. அநேகர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விட்டு தூரம் போய் சிக்கிக் கொள்ளுகிறார். சகரியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 14:1 இன்றைக்கு நடந்திருக்கிறது உலகத்திலே. 16 verses 1 is taking place now. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மலைகள் தானாய் பிளந்திருக்கிறது. Mountains moved. இயற்கை அல்ல, கர்த்தர் வரப்போகிறதற்கு அடையாளம். These are the signs of the visitation of God. இன்றைக்கு நான் உங்களுக்கு Let me சொல்லுகிறேன், say today, நீ இருக்கிற இடத்திலே அசைவில்லாமல் இருந்து பார். wherever you are, remain in உன்னை faith. கர்த்தர் நடத்துவதை நீ காண You முடியும். will see the hand of என் God. அருமையான மகனை மகளே, Son and இந்த வேத daughter. பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the portion of the அவள் Bible. மோவாப்பு தேசத்துக்கு போனாள். She went to Moab. பெத்லெகேமை விட்டு போனாள். Give up Bethlehem. அப்பத்தின் வீட்டை விட்டு போனாள். Give up the bread of தவிட்டை தேடி போனாள். Running after the things of the என் world. அருமையான மகனே மகளே, Son and daughter. போய் தன் பிள்ளையை பறிகொடுத்தாள். And give up her sons. தன் கணவனையும் பறிகொடுத்தாள். And lost her husband. தனித்து விடப்பட்டாள். He was alone. ஆனால் அவளுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. She received a good news. தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்று The சொல்லி visitation of Lord came to his people and providing bread. அந்த செய்தியை கேட்ட அவள் She heard it. புறப்பட்டாள் பெத்லெகேமுக்கு. Again she went to Bethlehem. அப்பொழுது தன் மருமகளை மாத்து சொன்னாள், She called the நீங்கள் எல்லாம் உங்கள் daughter-in-law. தகப்பன் வீட்டுக்கு போய்விடுங்கள், Go back to your father's உங்கள் தாய் house. வீட்டுக்கு Go போய்விடுங்கள். back to your mother's house. ஓர்பால் முத்தமிட்டு போய்விட்டாள். One kissed and left. ரூத்தை பார்த்து சொன்னாள், Said to Ruth, என் மகளை புறப்பட்டு உன் My தகப்பன் daughter, வீட்டுக்கு போய் என்றாள். go back to your father's house. அவள் சொன்னாள், She said, அது என் தகப்பன் வீடு இல்ல, That is not my father's house. பெத்லெகேம் என் தகப்பனுடைய வீடு. Bethlehem is ஒரு the அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அல்லேலூயா. Praise God. பலத்த கைகளை தட்டி, glory be to God. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், Your God is my God. உன்னுடைய ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர், Your God is my God. உன்னுடைய ஜனம் என்னுடைய Your ஜனம், people is my people. உன்னுடைய சபை என்னுடைய Your சபை church is my church. என்று அவள் தீர்மானித்துக் கொண்டாள். She decided. அவளுடைய உறுதியை கண்டாள்.
And she astonished about the யாரு? who? நகோமி. Naomi. அவள் உறுதியை பார்த்தாள், She saw the. பிரமித்து போனாள். She was astonished. ரூத்துக்கு இவ்வளவு உறுதியாய், Such a powerful அதனால faith. தான் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். So she was blessed woman. ஹalleluya. Praise God. கரங்களை தட்டி தேவனுக்கு முன்னாலேயே சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. வேதம் சொல்லுகிறது, Bible says, அவள் உறுதியை கண்டு She found the நகோமி அப்புறம் எதையுமே சொல்லவில்லையாம். Naomi said not anything. எந்த வார்த்தையும் ரிப்பன் பண்ணவில்லை, Never reply anything. எந்த பதிலையும் சொல்லவில்லை. There is no answer. அவள் from the உறுதியை mouth. கண்டு பிரமித்து போனாள். She was astonished. என் அன்பு பிள்ளைகளே, Children. உங்கள் உறுதியை கண்டு கர்த்தர் பிரமிக்கணையா. The Lord should astonish about your faith and confidence. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணலையா சொல்லுங்க. Praise be to God. நகோமி ரூத்தின் உறுதியை பார்த்து பிரமித்து போனாள். Naomi astonished about the faith வேதம் of Ruth. சொல்லுகிறது, Bible says, ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 18வது வசனத்திலே, chapter 1 verses 18. என் அருமையான மகனே மகளே, Beloved. அவளுடைய உறுதியை அவள் கண்டு பிரமித்து She போனாள். was steadfastly minded to அப்புறம் go up. எதையும் அவள் சொல்ல முடியவில்லை. She left speaking unto அவளுடைய her. உறுதியும் அவ்வளவு வல்லமையா இருந்தது. Such a powerful உன் உறுதியை experience. எப்படி இருக்கிறது? Check your அப்படி faithfulness. வல்லமையா இருக்குமானால், If you have powerful. நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ரூத், Oh, you are blessed Ruth. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, You are blessed life. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், You are blessed நீ son. ஆசீர்வதிக்கப்பட்ட மகள், You are blessed daughter. நீயும் உன் கணவனும் பிள்ளைகளும் Oh, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். your family is blessed. அசைவில்லாத உறுதி. Unshakable blessings. அதைத்தான் பவுல் சொல்லும்போது இப்படி Paul பிரசங்கித்தார். the apostle said, என்ன பிரசங்கித்தார் தெரியுமா? What does he preach? என் பேச்சும் My speech, என் பிரசங்கமும் my preachings மனித ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல். not comes from the intellectualism of men. சொல்றான் பாருங்க, Look at the word of him சபையை பார்த்து சொல்லுகிறான். to the church. ஓ திருச்சபையே, Oh church, my message என்னுடைய செய்தி is not own imagination, சுய கருத்தில் உண்டானதல்ல. my thought என்னுடைய சிந்தைகள் is not own, அது மனுஷ தயாரிப்பு அல்ல. teaching. என்னுடைய போதனைகள் my own not. என்னுடைய சுய கருத்தல்ல. My dear brother and sister, சகோதரனே that's சகோதரி, very clearly a Bible மிக says. தெளிவாக வேதம் என் சொல்கிறது. பேச்சும், அவன் சொன்னான், He said, என் பேச்சும் என் my பிரசங்கமும் speech and மனித ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல், not man made, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது என்றார். seasoned by spirit and strength. பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, என்னுடைய வார்த்தை, My word, என் பேச்சு, my speech, என் ஆராதனை, my worship, என்னுடைய துதி, my praises, என் ஜெபம், my prayer, என் நம்பிக்கை my confidence கர்த்தருடைய ஆவியினால் through the Holy Spirit, இன்று முதல் today onwards, உறுதிப்பட்டிருப்பதாக. seasoned. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு மூணலைய சொல்லுங்களேன். Praise be to 1 God. கொரிந்தியர் 2:5 சொல்லுகிறது, 1 Corinthians 2 verses 5. ஆகையால் சகோதரரே, So, brethren, என் பேச்சும் என் பிரசங்கம் மனித ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினால் பலத்தினால் உறுதிப்பட்டது என்றார். My speech and preachings and doctrines will not man made, it is strengthened by the power and the spirit of God. இன்றைக்கு முடிவு செய்து கொள்ளுங்கள், Decide today, உங்கள் உறுதி எங்கே இருக்கிறது? where is your confidence? நான் உறுதியா இருக்க விரும்புறேன். I delight to be என்னை strong. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், My Lord should என்னை be கர்த்தர் blessed. உயர்த்தணும், My Lord should lift up me. நான் ஆசீர்வாதமா தான் I இருக்கணும். should be blessed. அப்படின்னா என்ன வேணும்? If you need உறுதி. confidence, விசுவாசிக்கிறீங்களா? do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து Take நிற்போமா? the promise and stand. நம்புறீங்களா? Do you believe that? ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க You're போறேன். going to read a word and pray. Everyone open it to Bible. எல்லாரும் வேதத்தை திறந்து Book of கொள்ளுங்கள். Isaiah chapter 26. ஏசாயா 26ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 26. 3வது வசனத்தை 3 தரம் முத்தம் கொடுங்களேன். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன். ஒரு மனதை நிமிஷம். உடையவன். எது What is that? மனசு. Mind. மனசு. Mind. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன். உம்மையே நம்பி இருக்கிறபடியா. கையை உயர்த்தி ஒரு அலைய சொல்லுங்களேன். Amen. இப்ப நீ யார் நம்ப போற? To whom you are going to believe? நீ உறுதியா இருந்து யார் நம்புவ? If you keep எனக்கு perfect சமாதானம் இல்ல, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது, எப்ப பார்த்தாலும் லொல்லா இருக்குது, எப்ப பார்த்தாலும் வம்பா இருக்குது. peace, no peace, no. உனக்கு வம்பு லொம்பு தும்பு வருதுன்னா உன்கிட்ட உறுதி இல்லைன்னு அர்த்தம். If something's come against you, means you are not remain in faith. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடைய உண்மையை நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை. சத்தமா சொல்லுங்களே. நீர் அவனை. அந்த இடத்துல நீர் என்னை நீர் என்னை என்னை ஆ, பூரண பூரண சமாதானத்துடன் சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். காத்துக்கொள்ளுவீர். கரங்களை தட்டி வர அலைய சொல்லுங்க பார்க்கலாம். Amen. அப்படியே பைபிளை கீழே வை. Place down your Bible. 2 கையை உயர்த்திக்கணும். உனக்கு சமாதானம் எவ்வளவு வேணும்?
வசனம் என்ன சொல்லிச்சு? What does the word of God says? உம்மை உறுதியாய் உம்மை உம்மை பற்றிக்கொண்டு உறுதியாய், நல்ல கவனிங்கள், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்வீர். காப்பாரா காக்க மாட்டாரா? காத்துக்கொள்வார். கொஞ்சோண்டு சமாதானம் கொடுப்பாரா? பூரண சமாதானம். கொஞ்சோண்டு தருவாரா? Perfect peace. கர்த்தர் தருவார் விசுவாசிக்கிறீங்களா? Do you believe நான் that? உறுதியா இருக்கிறேன். I believe. என் நிந்த இன்னைக்கு நீங்கும், Amen. என் அவமானம் இன்னைக்கு Amen. நீங்கும், என் சஞ்சலம் இன்னைக்கு நீங்கும். ஸ்தோத்திரம். ரெண்டு கையை உயர்த்தினவர்களாக கண்களை மூடி அவரை நோக்கி கூட, ஆண்டவரே நான் உம்மை உறுதியாய் பின்பற்றுவேன். உங்களுடைய தேவைகளை ஒரு நிமிடம் உங்களுக்கு கொடுக்கிறேன், அதை சொல்லுங்க. Ask your needs to அதை God. சொல்லுங்க அவர்கிட்ட, Ask your needs to உறுதியா me. சொல்லுங்க. Confidently say. அதை அவர் செய்வார். நீ நம்புறியோ எனக்கு தெரியாது, இந்த செய்தி அதை கொண்டு வந்துவிடும். இந்த செய்தி உனக்கு அற்பத்தை கொண்டு வரும். ரெண்டு கைகளை உயர்த்துவீர்களாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, Lord of hosts, அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் he said என்று, whatever he said will take place. நான் உமது அடிமை, I am the servant. நீர் எனக்கு கொடுத்த என் ஜனம், These are my people. இது உம்முடைய ஜனம். These are your people. நீர் நடத்தும்படியாக என்னை ஒரு மேய்ப்பனாய் As a வைத்திருக்கிறீர், pastor, you ஒரு அப்போஸ்தலனாய் appoint me. வைத்திருக்கிறீர், As an apostle, ஒரு you appoint me. சுவிசேஷகனாய் வைத்திருக்கிறீர், Evangelist, you appoint ஒரு me. போதகனாய் வைத்திருக்கிறீர், As a priest, ஒரு தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறீர். prophet. ஆக இத்தனை அனுபவத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். I gave this experience to your people. என் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for my people. இவர்களுடைய விசுவாசத்தின் உறுதி Strengthen their faith. அசையாமல் இருக்கும்படிக்கு Be unshakable. இவர்களை ஆசீர்வதியும். Bless them. வானத்தை திறந்தருளும், Open heaven. பூமியை திறந்தருளும், Open earth. செல்வத்தால் நிரப்பும், Fill with treasures. சுகத்தால் நிரப்பும், With sound health. பலத்தால் நிரப்பும், Fill with strength. சந்தோஷத்தால் நிரப்பும், Fill with joy. ஆனந்தத்தால் நிரப்பும், Fill with rejoice. பாவங்கள் பறந்தோடட்டும், Cast out the sins. நோய்கள் பறந்தோடட்டும், Cast out the diseases. சாபங்கள் பறந்தோடட்டும், Cast out the curses. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In the name of பிசாசுகள் பறந்தோடட்டும். Cast out the demons. இயேசு சுவாமி, Jesus. அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று You said what I நான் said. உமது அடியே, I'm your servant. இயேசுவின் நாமத்தினாலே In the name of இந்த Jesus. உறுதி This confidence. என் மக்களை சமாதானத்தோடு காக்கட்டும், Strengthen their life. பூரண சமாதானத்தோடு. Perfect peace. இதா, Father, குமாரன், Son, பரிசுத்த ஆவி and the Holy நாமத்தில் Spirit's name, இவர்களை மனதார I ஆசீர்வதிக்கிறேன். bless them. ஜெபங்களும் Prayer answering. நல்ல பிதாவே. Good Father. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். Please be seated.